சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய காரியம் ஒழிந்து போயின. அப்போ இன்றைக்கு நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தீன்னா பழைய காரியம் உனக்குள்ள இருந்துக்குன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐயோ, இந்த பாவத்துல இருந்து என்னை விடுவிக்க யார் இருக்கிறாங்க? இந்த பாவத்துல இருந்து யாரு விடுவிப்பாங்க? இந்த பிரச்சனை இருந்து யாரு என்னை விடுவிப்பாங்க? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கும்போது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவரை அறிவிக்க பண்ணி விட்டுகளை இறக்கம் பெறுவான். இன்றைக்கு நீ நரகத்துக்கு ஆயத்தமாகாத, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமாகு. ஆண்டவர் பெரிய காரியத்தை உன் வாழ்க்கை செய்ய நினைக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார். அப்படியாக இப்படி இருக்க சகோதரன், கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போய் நீ கிறிஸ்துக்குள் இருந்தீங்க பழைய காரியத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கர்த்தர் என்ன பார்க்கிறார், கர்த்தர் என்ன எல்லாம் கவனிக்க மாட்டார், கர்த்தர் என்ன கண்டுக்க மாட்டார். யாருமே இந்த பூமியில பார்க்கல, நீ செய்யற தவறை யாருமே பார்க்கல நினைக்கிறார். தேவனுடைய கண் உன்னை பார்த்து கொண்டிருக்கு. நீ செய்யற தவறெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கே உன் பாவத்திலிருந்து விடுதலையாகும். இன்றைக்கே நீ மனம் திரும்பு, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீ புது சிருஷ்டியாரு. பழையெல்லாம் உனக்குள்ள வராது, அது வரவே வராது. நீ கவலைப்படாது. தேவன் உன் இருதயத்துடைய வேதனையை பார்க்கிறார், உன் அங்கலாப்பை பார்க்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.